பறந்துவோடைய முதல் ப்ரீமியர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பண்ணோம். அண்ட் குடும்பஸ்தன் டைரக்டர் நான் இன்னைக்கு தான் நேரில் சந்திக்கிறேன். பட் சந்திச்சு அடையாளம் தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் அவுட் ஆஃப் த வே வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய 3வது டைரக்டர் நினைக்கிறேன். நீங்கள் நானும் லோகேஷ், இவரும் இப்போ கோயம்புத்தூர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, நானும் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கூட வந்து அவர் 2வது தடவை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் அலாட். அண்ட் பறந்து போ நாங்கள் என்ன நினச்சி எடுத்தோம்னா உலகத்துக்கு எல்லாரும் சிரிக்கணும். அண்ட் இதே தான் ரொட்டடாமில் நடந்துச்சு. ஹோல் தியேட்டர் வாஸ் லாஃபிங் அண்ட் லாஃபிங் அண்ட் லாஃபிங். இன்னைக்கு முதல்ல நான் நம்ம ஊரில் ஆடியன்ஸோட படம் பார்த்தேன். நான் நினைக்காத இடத்துல எல்லாம் சிரிச்சாங்க. அண்ட் நான் நினைக்காத நிறைய விஷயம், நிறைய குழந்தைங்களுக்கு நேடி தள்ளி விடுறது பிடிச்சிருக்குனாங்க. அப்புறம் சின்ன குழந்தை வரைக்கும் மலை மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிளைமேக்ஸ் கான்வர்சேஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் இருந்தப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னால் தியேட்டரில் நல்லா ரசிப்பாங்கன்னு சொன்னால் நடந்துச்சு. அண்ட் கோயம்புத்தூர் இஸ் மை என்ன சொல்றது, எனக்கு இருக்கிற ஹோம் டவுன் மாதிரி. இங்கே இந்த படத்தை முதல்ல ஸ்க்ரீன் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட முதல் படத்துல இருந்து கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் எப்போதுமே படத்தை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கட்டளை தமிழ் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும். ஆக்சுவலாக பறந்து போ என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் படங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபீல் குட் ஹியூமர். பட் அதே சமயம் இந்த படம் வந்து யாருக்குன்னா தங்களுடைய குழந்தைகளுக்காக தினமும் போராடுகிற, தங்கள் குழந்தைகளுடைய நலனுக்காக தங்களுடைய எல்லாத்தையும் தியாகம் செய்து அல்லும் பகலும் உழைக்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் வந்து தங்கள் குழந்தைங்களோட சிரிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு படம். ஸோ நீங்கள் ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி என்ன கிடைக்குமோ, ஒரு குளத்துல நீந்தினா என்ன கிடைக்குமோ, ஒரு கடலை பார்த்தா என்ன கிடைக்குமோ, ஒரு மலை உச்சி இருக்கக்கூடிய காற்று உங்கள் மேலே பட்டா என்ன கிடைக்குமோ, அது அத்தனையும் பறந்து போவில் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கம், we'll fly together, we'll celebrate the life together. நான் உங்களுக்கு கேட்டேன், எல்லா கொஞ்சம் குழந்தைங்க இருந்தாங்க. ஆல் அப்பா சார் லைஃப்ஸ்னா எல்லாருமே எஸ்ன்னு சொன்னாங்க. ஆல் அம்மா சார் லைஃப்ஸ்னா நோன்ட்டாங்க. பொதுவாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த அப்பாவுக்கு சொல்லக்கூடிய குட்டி குட்டி பொய்கள் இருக்குல்ல. இந்த படம் பார்த்துருக்கு ஒரு பையன் கேட்டானா அவங்க அப்பா எனக்கு கிராக்ஸ் வாங்கி கொடுன்னு. அவர் ஓகேன்ட்டாரான், ஆனால் அது லைதா அப்படின்னாரு அவர். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி பொய்கள் சொல்லக்கூடிய, தான் பர்சனல் இருக்கக்கூடிய பணத்துடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பொய்கள் சொல்லக்கூடிய அப்பாக்கள் நிறைய பேர். ஸோ ஒரு ஆல் அப்பா சார் லையர்ஸ். அதே அப்பா தான் இன்னொன்று சொல்கிறோம், டேடி ரொம்ப பாவம். அது சிவா வந்து எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். ரொம்ப கேமராவுடைய துளி பிரஞ்சை இல்லாமல் அன்அசீவிங்காக நடிக்கக்கூடிய ஒருத்தர். அப்புறம் இந்த படத்தில் ஹியூமர் இருக்கு. சிவாவுடைய பலமே ஹியூமர் தான். அவர்கிட்ட ஒரு அப்பாவித்தனமும் இருக்கு, சிவா கிட்ட ஒரு குழந்தைத்தனமும் இருக்கு. இந்த படத்துல வந்து அப்பாவே ஒரு குழந்தை மாதிரியான ஒரு அப்பா தான். ரெகுலரா ஒரு அப்பா கோவப்படுற மாதிரிலாம் கோவப்படுற அப்பா அவர் கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் ஜென்டில் பேரண்டிங் வேர்ட்ல வேணா அதை சொல்லலாம். ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. எல்லா அப்பாக்களும் நல்லா அப்பாக்கள் தான். சிவா இதில் கரெக்டாக சூட்டான இருந்த கேரக்டர். யுவன் சங்கர் ராஜா என்னுடைய திரைத்துறையில் வந்ததுலேருந்து என்னுடைய நண்பர். இப்பெல்லாம் எல்லாம் நீங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்கீங்களா, அண்ணன் அண்ணன் மாற்றி சொல்லிக்குவோம். இந்த படத்துக்கு அவர் தான் இசையமைப்பாளர். படம் தொடங்கணும், பட் கடைசியில் பாடல் அமைப்பு பண்ணுறப்ப அவர் துபாயில் இருந்தார். நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நேரம் இல்லாதப்ப அண்ணன் தான் சொன்னார், நீங்கள் எட்டையாவது வச்சு பாடல்கள் பண்ணிக்கோங்க, பின்னணி இசையை நான் பண்ணி கொடுக்குறேன்னு. பாடல்கள் பார்த்துட்டு அவரே ஒரு பாடல் பாடியும் கொடுத்தாரு. இவர் ஹாப்பி அபவுட் த ஃபிலிம். ஸோ யுவன் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் வித் மீ. கண்டிப்பாக நா. முத்துக்குமார் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. வர ஜூலை 19 நா. முத்துக்குமாரனுடைய 50வது பிறந்தநாளை ஒட்டி திரையுலகமே சேர்ந்து, எழுத்தாளர்களாக சேர்ந்து சென்னையில் ஒரு பெரிய விழா எடுக்கிறோம். அது அந்த விழா நா. முத்துக்குமாரின் புகழை தமிழகம் முழுக்க ஓயாது ஒழிக்க செய்து கொண்டே இருக்கிறார். மலை ஏறுவது கதை இல்லை, கதையில மலை ஏறுறது இருக்கு. இல்லை, எல்லா குழந்தைங்களுக்கும் மலை ஏற ஆசை இருக்கு. நீங்க எந்த ஊர்ல போய் மொட்டை அடிச்சீங்க? எந்த மலையில மொட்டை அடிச்சீங்க? அவர் மலை ஏறிட்டீங்களா? போயிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சாக்கமா இப்படியே ஏறிட்டீங்கல்ல. ஏதோ ஒரு சாக்கு வச்சு மலை ஏறதான் சந்தோஷம். முருகனுக்கு ஏறினாலும் சரி, மகிழ்ச்சிக்கு ஏறினாலும் சரி, மலை ஏறினால் உங்களுக்கு மகத்தான விஷயங்கள் கிடைக்கும். ஆமா, கட்டளை தமிழுக்கு அப்புறம் அவங்க தரமணியில் நடிச்சாங்க, தரமணிக்கு அப்புறம் பேருந்து நடிச்சாங்க, ஏழ்கள் எழுதி நடிச்சாங்க, இந்த படத்தையும் நடிச்சிருக்காங்க. ஏன்னா என்னுடைய எப்போதுமே எனக்கு இந்த கேமியோ ரோல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தங்க. நான் முதல் படத்தில் அவங்க அறிமுகப்படுத்தினேங்கிற காரணத்துக்காக நம்ம எப்போ எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நபர். எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி. அவங்க நாங்கள் ஆனந்தின்னு சொல்லி அஞ்சலிகள் டக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அவங்க இந்த படத்தில் மணிட்டான ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு எப்படி கட்டளை தமிழ் ஆனந்தி எல்லாரும் மனதையும் நடந்ததோ, பறந்து போவின் மனிதாவுக்கும் அதே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு குடும்பஸ்தனே இருக்காரு. இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலவெண்டான லைஃப்ல இருந்து ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பறந்து போவும் சரி, குடும்பஸ்தனும் சரி, டூரிஸ்ட் இந்த படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய நகைச்சுவையை தொடரக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கு. குடும்பஸ்தனம் இன்னைக்கு லைஃப் கோயம்புத்தூர் என்ன இருக்கு,
அந்த விஷயங்களோட சேர்ந்த ஒரு பறந்து போக ரொம்ப ரிலவெண்டான ஜென் ஜியா ஜென் ஆல்ஃபாவா ஜென் பீட்டாவா ஏதோ சொல்றாங்க. இப்போ ஜென் ஆல்ஃபா ஜென் ஆல்ஃபா சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்துல இந்த குழந்தைங்களுக்கு அந்த படம் கிடைக்காதுன்னு வச்சு நம்ம இன்னும் ரிலவெண்டா இருக்கும். 8 வயசு பையன் சிரிக்கிறானோ ஹாப்பி ஆயிடுச்சு, ஓகே நம்ம இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு இந்த ஊர்ல பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாத்தையும் விரும்புவாங்க. சுவாரஸ்யமா இருந்தா விரும்புவாங்க. இப்படி ஏன் நம்ம எல்லா படமும் நல்ல படம் தான், சுவாரஸ்யமா மக்கள் எதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கோ, எதெல்லாம் அவங்க லைஃபோட கனெக்ட் ஆகுதோ அதையும் ஏத்துக்கிறாங்க. எதெல்லாம் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கோ, அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சோகத்தை மறக்க வைக்கிறதோ அதையும் ஏத்துக்கிறாங்க. எல்லா வகையான படங்களையும் மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க. இந்த படம் 2 விதங்கள்ல இருக்கும். உங்களுடைய கவலைகளை மறக்க செய்து சிரிக்கவும் வைக்கும், அதே சமயத்துல உங்க லைஃப்னுடைய யதார்த்தத்தை நீங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை படத்துல காட்டவும் செய்யும். சினிமாவோட டெக்னாலஜி என்ன சொல்லுங்க? இல்ல கட்டளை தமிழ் சினிமா எடுத்தோம். நீங்க கட்டளை தமிழ்ல இருக்கீங்க, அதுக்கப்புறம் சினிமா ரொம்ப வந்துச்சு. இல்ல கதைகளை எளிய அப்படிலாம் இல்ல, அவங்க கூப்பிட்டா படம் பண்ணுவாங்க. ஆர்வம் இல்லாம உங்களுக்கு இல்லையா? எல்லாத்தையும் எல்லா இயக்குனருக்கு இருக்காங்க. நீங்க என்னமோ நம்ம ஏதோ வேண்டான்னு சொல்லி பண்ணாத அவங்கள கூப்பிடல நம்ம பார்த்து. ஒரு ஆராய்ச்சி நம்ம பிஹெச்டி பண்ணலாம் படம் எடுத்துட்டீங்க. படம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி குழந்தைங்களை வச்சு முக்கியமா எடுக்கிற படம் தான் ஹாலிவுட்டே கலக்குது. இப்போ நீங்க ஆக்சுவலி அந்த மாதிரி படங்கள் நம்ம அதிகமா பண்றது இல்லையா இருக்கும். இனி நிறைய வரும்னு நினைக்கிறேன். இப்போ வருது இல்லையா நீங்க சொன்ன மாதிரி? பாக்ஸ் ஆஃபீஸ் கண்டிப்பா வேணும், படம் வேணும்ல, படம் ஓடணும், மக்கள் வரணும். ஏன் நம்ம ப்ரீமியர் பண்றோம், ஏன் சொல்றோம்னா மக்களுக்கு நிஜமாவே பிடிக்குதான்னு பார்க்கணும். இப்போ என்ன சொல்ற சினிமா இயக்குனர்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்றது வேற, படம் பார்த்த சாதாரண ரசிகர்கள் வெளியில போய் அவங்க வீட்டுல ஸ்கூல்ல பாக்குற பக்கத்து வீட்டுல நல்லா இருக்குன்னு சொல்றப்ப இருக்கு நடக்கிறது வேற. அதுக்காக தான் அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போடுறோம். எந்த படமா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குங்கிறது அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா விருதுங்கிறது அடிஷனல் வேல்யூஸ். ஒரு உங்களை நல்லா அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, விருது கிடைக்கிறது வரக்கூடிய சந்தோஷம். அழகா தானே இருக்கீங்க இல்லையா? நீங்க அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு இல்ல, சிரிப்பு வந்துச்சா வரல. எனக்குமே ஒரு விருது கிடைச்சா அதே தான், ஒரு விருது கிடைச்சா எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஒரு பையனுக்கு எப்படி ஸ்கூல்ல ஒரு பரிசு கிடைச்சா மகிழ்ச்சி, அந்த மாதிரி நான் படம் ஹாட் ஸ்டார் படம் கொடுத்தாங்க, நான் அதை எடுத்தேன், எக்ஸிக்யூட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக செலவழிச்சு அவ்வளோதான். தம்பியை பத்தி தம்பி நீ சொல்றியா நான் சொல்றா? நீங்க சொல்றீங்க. இப்போ வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் நீங்க பாக்குறவங்க எல்லாருமே அவனை பத்தி அட்லீஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரமாவது பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. சீரியஸா நான் வந்து சார் இருக்காரு அவன் இருக்காங்கிறதுக்காக சொல்ல, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, காமெடி சார் கேளுங்க, எல்லாருமே அருமையா நடிச்சிருக்காங்க. ஜூலை 4க்கு அப்புறம் அந்த தம்பி எப்படி இருப்பான்னு நான் யோசிக்கிறேன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் இவன் தான். இப்ப அமைதியா இருக்கான். ஏன்னா இன்னும் நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் வேற கேள்வி கேட்பீங்க. ஆமா, நான் வந்து அதுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ வந்து மூவி ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஜென்யூனா இப்போ எங்க படத்துக்கெல்லாம் வந்து அவங்க தான் வந்து ஹோல் சப்போர்ட் கொடுத்து அதை பூமே ஆக்குனாங்க. அது இல்லாட்டி அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குமா, அப்படி போயிருக்குமா எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்துட்டும் அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே லவ் இந்த படத்துக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப 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 நன்றி கடனோட இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல படம். இந்த படத்துல சிகரெட் வேணான்னு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். மற்ற படத்தை பத்தி கரெக்ட் சொல்றது நான் விமர்சனம் இல்லை, நான் ஏற்கனவே இந்த படம் இப்ப இந்த படத்துடைய ப்ரமோஷன் பண்ணாலும் அதுக்குள்ள அது பேசுறாங்க. மீண்டும் நடிகரா 2 படம் ரிலீஸ் பண்ணோம். கடந்து போய் 7 கடல் 7 மலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கதை வந்து ஏதாவது காமெடி கதை வந்து நடிச்சா நடிக்கலாம். எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும். நடிக்கிறப்ப சவரக்கத்தி நடிச்சதுல இருந்து சீரியஸா இல்லாம யாராவது காமெடி கதை கொண்டு தான் நடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது நல்லா
சவரக்கத்தி பார்ட் 2 ஆதித்யா அந்த ரைடர் தான் யோசிக்கணும். நீங்க நான் நம்பர் தரேன், நீங்க வேணா சொல்லுங்க அவன்கிட்ட. கட்டுரை தமிழ் 2 எடுக்க முடியாது, அவங்க போயிட்டாங்க கோகைக்குள்ள. காதலை பத்தி ஏதாவது சொல்லணுமா? இந்த படத்துல ஒரு காதலை பத்தி உனக்கு ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் என்ன சொல்லுவாரு ஒரு டைலாக்? அதுதான் சொல்லுவாங்க. தெரியல, நானும் பாருங்க. ஆல் இஸ் குட் இன் லவ்.